ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேர் கார்த்திக். மறுபடியும் உங்களை டெஸ்ட் தமிழா சேனலில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது எப்படி நம்ம ஒரு மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் சர்வரை யூஸ் பண்ணி ஏபிஐ டெஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். அதாவது இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகாலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லைன் கூட கோடிங் எழுத போகிறதில்ல. எல்லாமே நம்ம வெறும் ஒரு ப்ராம்ப்ட் மட்டுமே வச்சு எழுத போகிறோம். ஸோ எப்படி இதை செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எம்சிபி பிளேரைட் சர்வர்னு ஒன்று பார்த்துருந்தோம். அதே எம்சிபி பிளேரைட் சர்வரை வச்சு தான் நம்ம இந்த வாட்டியும் பண்ண போகிறோம். ஸோ இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஏன்னா அந்த பிளேரைட் எம்சிபி சர்வரில் ஆல்ரெடி யூஐ டெஸ்டிங் மட்டும் கிடையாது, ஏபிஐ டெஸ்டிங் சப்போர்ட்ஸ் கூட இருக்குது. நான் தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த github.com/exitautomation அதில் போய் இந்த பிளேரைட் எம்சிபி சர்வர் போய் போனோன்னு வச்சுக்கோங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எம்சிபி சர்வர் இருக்கும். இதில் டாக்குமெண்டேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளேரைட் எம்சிபி சர்வரோட டாக்குமெண்டேஷன் நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளேரைட் ஏபிஐ ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து இந்த வெப் ஃபீச்சரை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சுவலாக இந்த ஏபிஐ டெஸ்டிங் அப்படின்ற ஃபீச்சர். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த பிளேரைட் ஏபிஐ டெஸ்டிங் ஃபீச்சரில் சப்போர்ட்டட் டூல்ஸில் போனீங்கன்னா இது என்னென்ன டூல்ஸ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத இங்கே நான் போட்டிருப்பேன். ஸோ கெட் ரெக்வெஸ்ட், போஸ்ட் ரெக்வெஸ்ட், பேட்ச், புட் அண்ட் டெலீட் ரெக்வெஸ்ட். இதை பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய எக்ஸிட் ஆட்டோமேஷன் யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ அதே தான், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளேரைட் எம்சிபி சர்வரை முதல்ல கான்ஃபிகர் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவிலே பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் அது எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த எம்சிபி சர்வரில் உள்ளே போனீங்க அப்படின்னா இதான் அந்த கமாண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய கிளாட் டெஸ்க்டாப் எனக்கூடிய அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் போயிட்டு கன்ஃபிகர் பண்ணணும். ஸோ கிளாட் டெஸ்க்டாப் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் claude.ai/downloads அப்படின்ற ஒரு லிங்க்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாட் டெஸ்க்டாப், அதாவது மேக் ஓஎஸ், விண்டோஸ் ஆர்ம், ஸோ இந்த 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே காமிக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாட் டெஸ்க்டாப் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். இப்போ எங்களுக்கு காமிக்குது பாருங்கள், இந்த கிளாட் டெஸ்க்டாப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே போய் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த கிளாடை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டு அதிலிருந்து நீங்கள் வந்து இந்த டெவலப்பர்ஸ் லிங்க் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பிளேரைட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த சர்வர் ஓடிட்டுருக்கு. ஸோ இதான் அந்த பிளேரைட் எம்சிபி சர்வர். ஸோ இது சேம் எம்சிபி சர்வர் நான் ஆல்ரெடி இங்கே கான்ஃபிகர் பண்ண அதே எம்சிபி சர்வர் தான் நான் இங்கேயும் இப்போ கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரைட். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து இனி வந்து இந்த எம்சிபி சர்வரில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் போய் இந்த நாப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ச் அண்ட் டூல்ஸ் இந்த ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பிளேரைட் அப்படின்ற டூல்ஸ் காமிக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றது காமிக்குது பாருங்கள். அதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளேரைட் கெட், பிளேரைட் போஸ்ட், பிளேரைட் புட், பிளேரைட் பேட்ச், டெலீட், இது எல்லாமே வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ அதான் அந்த டூல்ஸ் எல்லாம் காமிக்குது. ஸோ இந்த டூல் தான் நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணி ஏபிஐ டெஸ்டிங்கை பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி இந்த ஏபிஐ டெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல இந்த அப்ளிகேஷன்ஸ் வேணும். ஸோ எந்த அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு .NET அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 3 tier அப்ளிகேஷன். அதாவது இதுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, இது ஒரு ஏபிஐ இருக்குது, இதோட யூஐ கூட இருக்குது. ஸோ எல்லாமே இதில் இந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ த மொமெண்ட் நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஐ அப்ளிகேஷன் லான்ச் ஆகும், அப்புறம் ஒரு ஏபிஐ கூட லான்ச் ஆகும். நம்ம வந்து இந்த ஏபிஐ சைட் ஆஃப் திங்ஸ் மட்டும் தான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு யூஐ, ஏபிஐ, டேட்டா பேஸ் எல்லாமே வந்து ஒரேடே டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஏபிஐ மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே நான் இப்போ இந்த ஏபிஐ டெஸ்ட் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு முதல்ல இந்த அப்ளிகேஷனை முதல்ல ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் இங்கே பாருங்கள் இந்த ஏபிஐ லான்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் இந்த லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணேன்னா இதுதான் அந்த யூஆர்எல், இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்க யூஆர்எல். ஸோ இங்கே போய் நீங்கள் வந்து கெட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ட்ரை அவுட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இதான் அதோட ப்ராடக்ட்ஸ். பாருங்கள் 4 ப்ராடக்ட் காமிக்குது. கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், அப்புறம் கேபினெட் அப்படின்னு சொல்லி 4 ப்ராடக்ட்ஸ் காமிக்குது. ஸோ இது வந்து அதோடைய ஏபிஐ. ஸோ இதே மாதிரி இதோட யூஐ நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆன் போர்ட் நம்பர் 8000 நினைக்கிறேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8000 கொடுத்தோம்னா இதே ப்ராடக்ட் வந்துடும். ஸோ இதே ப்ராடக்ட் தான் இப்போ உங்களுக்கு யூஐலே ரெண்டர் பண்ணி காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த 4 ப்ராடக்ட், ஸோ அதே 4 ப்ராடக்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏபிஐஸ் தான் முதல்ல டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த யூஐ டெஸ்ட் பண்ணுறதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இது எப்படி இந்த ஏபிஐ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள் இந்த ஏபிஐயில் மொத்தம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ இருக்குது.
முதல்ல வந்து கெட் ப்ராடக்ட் பை ஐடி. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து வெறும் ஐடி வச்சு நீங்கள் முதல்ல query பண்ணலாம். இப்போ ஐடி நம்பர் 2ன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஐடி மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். செகண்ட் ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 3 அல்லது 4 எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 4th ப்ராடக்ட் மட்டும் தான் காமிக்கும். 5 அப்படின்ற ப்ராடக்ட்டே கிடையாது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எதுவுமே வராது. ஸோ இந்த டெஸ்டிங்கை நம்ம பண்ணணும். அதே மாதிரி கெட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு ரிட்டர்ன் வரணும். ஸோ அந்த டெஸ்டிங்கும் பண்ணணும். அதே மாதிரி கிரியேட் ப்ராடக்ட் டெஸ்டிங் பண்ணணும். கிரியேட் ப்ராடக்ட் பண்ணுறதுக்குனா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டோடைய என்டையர் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பாடியை நீங்கள் சென்ட் பண்ணணும் ஜேசானில். அதே மாதிரி அப்டேட் ப்ராடக்ட், அப்புறம் delete ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே இந்த CRUD ஆப்ரேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ கிரியேட், அப்டேட், delete எல்லா ஆப்ரேஷனும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கிளாட் டெஸ்க்டாப்பில் போயிட்டு வெறும் ஒரே ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட் கொடுத்து என்டையர் ஏபிஐ டெஸ்டிங்கை நான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ வாண்டட் டு பெர்ஃபார்ம் அண்ட் ஏபிஐ டெஸ்டிங் மை அப்ளிகேஷன் விச் இஸ் running locally in the URL அப்படின்னு கொடுத்து நான் வந்து இந்த URL வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இது கொடுத்துட்டு இப்போ நான் ஏபிஐ டெஸ்டிங் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது பண்ண ட்ரை பண்ணோம். பட் அதோடைய ஃபுல் எஃபிஷியண்ட்டாக அதை வந்து டெஸ்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இந்த யூஆரில் போனீங்கன்னா இது வந்து வெறும் இந்த பாருங்கள் இவ்வளோ யூஐ இருக்குது இந்த அப்ளிகேஷனில். ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்து ஒவ்வொன்றா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணுன்றா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏபிஐயோடைய ஒரு ஸ்கீமா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து இந்த இந்த டெஸ்டிங்கை பண்ணலாம், இந்த ஏபிஐ எப்படி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஏஐக்கு வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்டாக வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த swagger.json ஃபைல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ இது வந்து முக்கால்வாசி எல்லா swagger டாக்குமெண்டேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வரும். இதான் ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கீமாவை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கிளாட் டெஸ்க்டாப்பில் போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஆல்சோ யூஸ் தி ஸ்கீமா ஆஃப் தி ஏபிஐ விச் வில் கிவ் யூ த கான்டெக்ஸ்ட் டு பெர்ஃபார்ம் டெஸ்டிங் ஆஃப் ஆல் தி கண்ட்ரோலர் எண்ட் பாயிண்ட்ஸ். அதாவது கண்ட்ரோலர் எண்ட் பாயிண்ட்ஸ்னால் அதோடைய இந்த எண்ட் பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். கெட் ப்ராடக்ட் பை ஐடி, கெட் ப்ராடக்ட்ஸ், கிரியேட், அப்டேட், delete இது எல்லாமே நீ வந்து டெஸ்ட் பண்ணு அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த ஸ்கீமாவே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த என்டையர் ஸ்கீமா உங்களுக்கு வந்துருச்சு. இப்போது நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு வைங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓகே நான் வந்து எல்லா ஏபிஐ டெஸ்டிங் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது உடனே வந்து முதல்ல இந்த லிங்க்கை போய் ஓப்பன் பண்ணிருச்சு. சும்மா அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ண அப்படின்னா, இங்கே பாருங்கள் பிளேரைட் கெட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஐம் டெஸ்டிங் கெட் ப்ராடக்ட் பை ஐடி. ஸோ முதல்ல கெட் ப்ராடக்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதோட எல்லா ப்ராடக்ட் ஐடி டீட்டெயில்ஸும் அதுக்கு வந்துருச்சு. பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது அப்படின்னா, கெட் ப்ராடக்ட் பை ஐடி. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுது, அதை ஐடியும் செக் பண்ணுது. ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து கெட் ப்ராடக்ட் பை ஐடி வித் அ வேலிட் ஐடி, அப்புறம் ஒரு இன்வேலிட் ஐடி, அப்புறம் ஒரு கிரியேட் ப்ராடக்ட்டும் அதை பண்ண ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ போஸ்ட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, புட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த டூல் இன்வோக் பண்ணுது பாருங்கள். இந்த டூல் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது பிளேரைட் delete, பிளேரைட் புட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை அளவு கொடுத்த உடனே இப்போ வந்து அதோடைய பிளேரைட் delete ஆப்ரேஷனே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ப்ராடக்ட் வாஸ் deleted. ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட்டும் பண்ணிருச்சு, அதை டெலீட்டும் பண்ணிருச்சு கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா எட்ஜ் கேஸ் சினாரியோஸ்லாம் டெஸ்ட் பண்ணுது பாருங்கள். வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாலாம் என்டர் பண்ணுது இப்போ போஸ்ட் ஆப்ரேஷனில் வித் இன்வேலிட் டேட்டா சினாரியோ. அப்புறம் செக்ஸ் த ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு இப்போ டீட்டெயில்டு ரிப்போர்ட் நம்ம கொடுக்குது. ஏதோ ஒரு டெஸ்ட் இன்ஜினியர்கிட்ட நம்ம கொடுத்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணலான்னு சொன்ன மாதிரி எல்லா டெஸ்டிங்கும் அது நமக்காக பண்ணுது. அதோட ரிப்போர்ட் பாருங்கள் ஜென்ரேட் பண்ணிச்சு பாருங்கள். இது எல்லாமே நான் வந்து ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்தேன். வெறும் ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் அன் ஏபிஐ டெஸ்ட் ஆஃப் மை அப்ளிகேஷன் வித் அப்ளிகேஷன் ரன்னிங் லோக்கலி அண்ட் ஆல்சோ யூஸ் த ஸ்கீமா ஆஃப் த ஏபிஐ. அவ்வளோதான் நான் கொடுத்துருக்கேன். இது கொடுத்த உடனே இவ்வளோ டெஸ்டிங்கையும் அதை நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பீடாக அதை முடிச்சு கொடுத்துருச்சு. இதை நம்ம மேனுவலாக பண்ண போனோம் அப்படின்னா மினிமம் நம்ம வந்து ஒரு நாள் எடுத்திருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்திருப்போம். புதுசாக ஏபிஐ டெஸ்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒவ்வொரு லிங்க்கையும் நாங்கள் காப்பி பண்ணி இந்த போஸ்ட்மேனில் போட்டு அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்மேன் டெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் டேவாக தான் இருக்கும் நமக்கு, அது புதுசாக பண்ணுறவனுக்கு.
ஏற்கனவே பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸி தான். ஐ மீன் 1 டேலாம் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 3 ஆர் 4 ஹவர்ஸ் ஆயிருக்கும். பட் புதுசா பண்றவங்களுக்கு ஒரு ஹால்ஃப் டே டூ மோர் தென் ஹால்ஃப் டே கண்டிப்பா இது ஆயிருக்கும். போஸ்ட்மேன் வந்து நீங்க பண்ணணும்னு நெனச்சா கூட. பட் இப்ப பாத்துக்கங்கன்னா, இவ்ளோ ஸ்பீடா அத முடிச்சிருச்சு. அட்லீஸ்ட் இங்க வந்து ஒரு 6 எண்ட் பாயிண்ட் தான் இருக்குது. சப்போஸ் நமக்கு வந்து இங்க 6லேருந்து 60 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே டைம் தான் அப்ப கூட ஆகும். இதோட இன்னும் சொல்லப்போனா ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா 2 மினிட்ஸ் 60 எண்ட் பாயிண்ட்ஸே நீங்க வந்து ஒரு 10 மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்குள்ள நீங்க டெஸ்டிங் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஆனா அது நீங்க ஆட்டோமேஷனா பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல மேனுவலா பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹால்ஃப் டே டூ 1 டே ஆயிரும். வேறஸ் இந்த மாரி டூல் நம்ம யூஸ் பண்ணோம், அந்த ஏஐ டூல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லெஸ் தென் கப்புள் ஆஃப் மினிட்ஸ் தான் நமக்கு கம்ப்ளீட்டா ஒரு டெஸ்ட் பண்ண முடியும். அது இல்லாம நமக்கு ஒரு ரிப்போர்ட்டும் குடுத்துருச்சு பாருங்க. திஸ் இஸ் அமேசிங். ஸோ இதுதான் வந்து நான் எப்படி ஏபிஐ டெஸ்டிங் இந்த எம்சிபி சர்வர் வச்சு யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத காமிக்கணும்னு நெனச்சேன். இதான் அது. ஐம் ஷூர் இது உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி நம்ம டெஸ்டிங்லாம் பண்ணலாம் அப்படின்றத நெறைய பேசிட்டுருக்கோம் ஆல்ரெடி. இதுக்கு மேலேயும் நீங்க வந்து ஏஐ பத்தி படிக்கணும், இன்னும் நெறைய ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கணும், எப்படி நீங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்னுடைய கோர்சஸ்லாம் போய் படிக்கலாம். ஸோ நீங்க யூடமி கார்த்திக்ன்னு சொல்லி கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா, என்னோட லிங்க் வரும். அங்க போயிட்டீங்கன்னா, நீங்க வந்து 4த் பேஜ்ல நீங்க போனீங்கன்னா, என்னோட எல்லா கோர்சஸ் இருக்கு. அது பில்ட் ஜென்ஏஐ அண்ட் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் ஃபார் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ இதுல வந்து நம்ம எப்படி அ ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லாம் பில்ட் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அது ஏஐ டூல்ஸ்லாம் பில்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அதே மாரி எப்படி நம்ம வந்து ஒரு ஏஐய எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு எவாலுவேஷன் பண்ண முடியும். அப்புறம் ஏஐ அப்ளிகேஷன் எப்படி எவாலுவேட் பண்ண முடியும்? அப்படின்றத நான் இந்த கோர்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ டெஸ்ட் ஏஐ அண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் இல்ல சாட் பாட்ஸ் இல்ல ராக் சிஸ்டம்லாம் பில்ட் பண்ணணும். அ யூசிங் யுவர் லோக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அது ஓலா மாரி வச்சு நீங்க பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த கோர்ஸ் நான் அத பத்தி சொல்லியிருக்கேன். அதே மாரி ஃபைன் டியூன் பண்ணணும். நீங்களே ஒரு மாடல நீங்க ட்ரெயின் பண்ணி, அத வந்து உங்க கம்பெனில பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த கோர்ஸ நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வேணாம். எனக்கு வந்து வெறும் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும். அப்புறம் நான் என்னுடைய டெஸ்டிங் ப்ராசஸ வந்து சும்மா செல்ஃப் ஹீலிங் இல்லன்னா அதோட எஃபெக்டிவ் டெஸ்டிங் நான் பண்ணணும். என்னுடைய ஏஐ டூலிங்ஸ வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் நீங்க படிங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல நான் அத பத்தி இன்னும் கொஞ்சம் நெறைய கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாம் நெறைய நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் பழைய வீடியோல கூட. ஸோ இதுக்கு மேல நீங்க ஏஐ பத்தி படிக்கணும்னா இந்த கோர்ஸ் எல்லாம் பாருங்க. மறுபடியும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.